ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட்டு. இப்போது வீணையை கோலம் மாதிரி போட்டு காட்டுறேன். இது சிக்கு கோலம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் போடுறது ரொம்ப ஈஸி. இது சரஸ்வதி கையில் இருக்க வீணைனால இப்போ போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு தோணுச்சு, அதுக்காக போட்டேன். இது மொத்தம் இந்த மேலே இருக்க புள்ளி இருக்குது இல்லைங்களா, இது ஃபுல்லாக 36 லைன். இது வரைக்கும் 36 லைனு. அப்புறம் ஒன்று கம்மியாக ஆக்கி இங்கே 6 லைன், 6. இங்கே லாஸ்ட்டில் 3 லைன் வரும், 3 புள்ளி வரும். ஃபஸ்ட்டில் 5 லைன். அதுக்கப்புறம் அதே மேலக்குதெல்லாம் கரெக்டாக வரணும். கீழே வரும்போது தான் உங்களுக்கு வித்தியாசமாக வரும். ஏன்னா வீணை மேலே கரெக்டாக இருக்குது இல்லைங்களா. இப்போ கீழே முதல்ல 5 லைன் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு அடுத்தது 7 லைன் வரும். 5க்கு அப்புறம் 7, அதுக்கப்புறம் 8 லைனு, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 10 லைன். 10 லைன் 6 புள்ளி வரையும் வரும், 6 நீட்டுக்கு. அதுக்கப்புறம் 1 குறவு, 1 குறவு, அது போல் 1 1 குறவு வரும், 3 லைனுக்கு வரும். அடுத்தது இதில் 1 குறைச்சிட்டு இங்கே 2 வரும். மேலேருந்து 5 லைன் தான் வரும், 5 புள்ளி வரும். அதுக்கப்புறம் 4 புள்ளி, அதுக்கப்புறம் 3 தான் வரும், எல்லாத்துக்குமே 3 வரும். இங்கே கீழே வரும்போது இங்கே பாருங்கள், இந்த புள்ளி கணக்கு பண்ணிக்கோங்க. முதல்லேருந்து எந்த இடத்துல வருதுன்ட்டு. கீழே 3 லைனு, அதுக்கப்புறம் 6 லைன். இந்த புள்ளி வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், மேலே வச்சுக்கிற புள்ளிக்கு நேராக வர மாதிரியே பண்ணுங்கள். அடுத்தது 7 லைன், 5 லைன் போட்டோம் இல்லைங்களா. அடுத்தது 5 லைனு, அதுக்கப்புறம் 7 லைனு, அதுக்கப்புறம் 5 லைனு, அதுக்கப்புறம் 3 லைனு. இதை நீங்கள் போடும்போது என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு இதுலேயும் அதே மாதிரி வரும் பாருங்கள். வீணை மொனை வர மாதிரி பட்டிருக்கேன். இதில் இந்த கீழே வளவு போடுறோம் இல்லைங்களா, இப்படியே இது போல் போடுறோம் இல்லைங்களா. இதை என்ன பண்ணணும், அப்படியே இப்படி திரும்பிட்டு வரும்போது இந்த லைனுக்கு அப்படியே வந்துடணும். அதை கட் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். இப்போ திருப்பி வரும்போது இந்த லைனில் அது சேர்ந்துடணும். அடுத்த லைன் வரும்போது அதே போல் இதுலேருந்து சேர்ந்து இந்த மேல் இதுக்கு வரணும். இங்கே கீழே பார்டர் கோலம் மாதிரி டிசைன் போட்டு இதில் லாஸ்ட்டில் ஜாயிண்ட் ஆகணும். அதே போல் இங்கேருந்தும் ஜாயிண்ட் ஆகணும். அதே போல் நீங்கள் இதை பார்த்து போட்டுகிட்டே வரலாம். இங்கே 3 அச்சு வந்திருக்கு சொன்னேன் இல்லைங்களா. இதை சாதா 3 அச்சு கோலம் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த கோட்லேருந்து அப்படியே இந்த ரவுண்டுக்கு வரும், இந்த லைனில் சேர்ந்துடும். திருப்பி இந்த லைன்லேருந்து வரும்போது இது போல் இதில் இந்த லைனில் சேர்ந்துடும். ஆக மொத்தம் மேலே வரதும் வளவும் இந்த கோலத்தா கூட சேர்ந்து வரும், கீழே வர வளவும் கோலத்தா கூட சேர்ந்து வரும். இங்கே வரும்போதும் அதே மாதிரி தான் வரும். இது பாருங்கள், இப்படியே போட்டு வரும் இல்லையா. இங்கே நடுப்புற புள்ளி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 8 மாதிரி ஒரு கோலம் போடும் இல்லைங்களா, அந்த மாதிரி டிசைன் வர மாதிரி. ஆனால் இதில் சேர்ந்து வரும், இன்ட்டு மாதிரி வரும். இங்கே இதே போல் இங்கே ரவுண்டாக இதில் சேர்ந்துட்டு தான் இதை இப்படியே இந்த 8 அப்படியே தொடர்ந்து வரும். இங்கே முதல்ல சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துலையும் போடணும். சேர்ந்து வரும். இப்போ ஆனால் விட்டு வந்ததுனால இங்கே கேப் வரும். அதாவது இப்போ இது போல் வருது இல்லைங்களா. இது வரும்போது இங்கேருந்து இதில் வரும், அப்படியே இந்த சைடு போயிடும். இங்கேருந்து வரத்துல இது அப்படியே சேர்ந்து வரும். இது போட்டால் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு க்ளோஸில் கொண்டா கூட காட்டுறேன் பாருங்கள். அச்சு வச்சு நீங்கள் அதே போல் கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். இந்த சரஸ்வதி பூஜை வருது இல்லைங்களா, அது கூட போட்டுக்கலாம். சாமி படத்தை சாமி ரூமில் போடலாம். இது எங்கள் வியூவர்ஸ்க்காக நான் கெஸ் பண்ணி போட்டேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இது போட்டால் இன்னும் அழகாக இருக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த லாஸ்ட்டில் வரும்போது தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். இங்கே இப்படி வரும்போது அதே போல் இந்த லாஸ்ட்டில் வந்து இங்கே ரவுண்டு, இதில் வந்து இப்படியே வந்து இந்த லைன்லாம் வர மாதிரி போட்டணும். அதுக்கப்புறம் இங்கே ரவுண்டு, இந்த ரவுண்டு அப்படியே இந்த குறைஞ்சி வருது இல்லைங்களா, அந்த இடம் வளைஞ்ச மாதிரி அப்படியே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.